ரவீந்திரநாத் டகூர் எழுதிய காபுலிவாலா கதையை பார்ப்போம். அன்புக்கு ஏதாவது எல்லை இருக்கா? ஒரு அப்பாவோட பாசம், மொழி, நாடு, கலாச்சாரம் இது எல்லாத்தையும் தாண்டி நிக்குமா? வாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடி ஒரு பயணத்துக்கு போகலாம். ரவீந்திரநாத் தாகூர் 1892ல எழுதின ஒரு காலத்தால் அழியாத சிறுகதை காபூலிவாலா. இதயத்தை தொடுற இந்த கதைய பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த ஒரு வரிதான். ஆமா, இந்த ஒரு வரிதான் இந்த கதையோட ஆணிவேரே. ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த ஒரு பழ வியாபாரிக்கும் கல்கத்தாவில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கும் நடுவுல எப்படி ஒரு நட்பு மலருதுங்கிறது மூலமா அப்பா பாசம்ங்கிறது உலகத்துல எல்லாருக்கும் ஒண்ணுதான்னு தாகூர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இந்த உணர்வு தான் நம்மள ஆரம்பத்திலேருந்தே கதைக்குள்ள இழுத்துட்டு போகுது. சரி, கதை எங்க தொடங்குதுன்னா 19ஆம் நூற்றாண்டு கல்கத்தாவோட பரபரப்பான தெருக்கள்ல தான். அந்த காலத்துல யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு ஆழமான ஆச்சரியமான நட்பு உருவாகுது. இந்த கதையில முக்கியமானவங்க 4 பேரு. முதல்ல நம்ம சுட்டி பொண்ணு மினி. 5 வயசுதான் ஆகுது, ஆனா வாயாடிக்கிட்டே இருப்பா. அடுத்ததா நம்ம ஹீரோ ரஹ்மத், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு உயரமான பழ வியாபாரி. இவங்க 2 பேரோட நட்பையும் ரொம்ப பாசத்தோட பாக்குற மினியோட அப்பா அவர்தான் நமக்கு இந்த கதையே சொல்றாரு. கடைசியா மினியோட அம்மா, அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையானவங்க, தெரியாத ஆளுங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆரம்பத்துல ரஹ்மத்தோட அந்த பெரிய பையனை பார்த்து மினிக்கு ஒரே பயம். அந்த பைக்குள்ள குழந்தைகளை புடிச்சு வச்சிருக்காருன்னு அவ கற்பனை பண்ணிக்கிறா. ஆனா ரஹ்மத் ரொம்ப அன்பா பேசுறதும் சாப்பிட உலர்பழங்கள் கொடுக்கறதும் அவளோட பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி ஒரு அழகான நட்புக்கு வழிவகுக்குது. அவங்க 2 பேரோட நட்புக்கும் அடையாளமா ஒரு சின்ன விளையாட்டு இருந்துச்சு. ரஹமத் அடிக்கடி மினிக்கிட்ட, நீ எப்போ ஸ்வஷுர்பாரிக்கு போக போறன்னு கேப்பாரு. பெங்காலில ஸ்வஷுர்பாரினா மாமனார் வீடு. கல்யாணம்னா என்னன்னே தெரியாத அந்த சின்ன பொண்ணு ரொம்ப அப்பாவித்தனமா பதில் சொல்லும். இந்த சின்ன ஜோக் அவங்களோட உறவு எவ்ளோ தூய்மையானதுன்னு நமக்கு காட்டுது. ஆனா சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பெரிய புயல் அடிக்குது. ஒரு மோசமான சம்பவம் அவங்க 2 பேரையும் பல வருஷங்களுக்கு பிரிச்சிடுது. என்ன நடக்குதுன்னா, ரஹ்மத் ஒருத்தர்கிட்ட கொடுத்த கடனை வாங்க போறாரு. அங்க வாக்குவாதம் முத்தி சண்டையாகிடுது. அந்த கோபத்துல ரஹ்மத் ஒருத்தரை கத்தியால குத்திடுறாரு. உடனே போலீஸ் அவரை கைது பண்ணிடுது. அந்த குற்றத்துக்காக ரஹ்மத்துக்கு தண்டனை கிடைக்குது. 1-2 வருஷம் இல்ல, முழுசா 8 வருஷம் ஜெயில் தண்டனை. அத்தோட மினியோட உலகத்திலிருந்து அவர் காணாம போயிடுறாரு. காலம் யாரையும் விட்டு வைக்காது இல்லையா? ரஹ்மத் சிறையில இருக்காரு. ஆனா இங்க மினியோட வாழ்க்கை பாட்டுக்கு நகர்ந்துட்டே இருக்கு. ஆரம்பத்துல அவரை நினைச்சு கவலைப்பட்டாலும் நாட்கள் போக போக அவளோட உலகத்துல ரஹ்மத்தோட நினைவு கொஞ்சம் கொஞ்சமா மங்கிடுது. அவளும் வளர்ந்து தம் பழைய நண்பனை கிட்டத்தட்ட மறந்தே போயிடுறா. இப்போ பல வருஷங்கள் ஓடிடுச்சு. கதையில ஒரு முக்கியமான நாள் வருது. அது மினியோட கல்யாண நாள். அந்த விசேஷமான நாள்ல யாரும் எதிர்பார்க்காத ஒருத்தர் வாசல்ல வந்து நிக்கிறாரு. ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆன ரஹ்மத் நேரா மினியா பார்க்க வர்றாரு. ஆனா இப்போ வர்றது பழைய ரஹ்மத் இல்ல. உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கு. அந்த பெரிய பையும் அந்த நீண்ட முடியும் இப்போ இல்ல. அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்காரு. அப்போ அந்த இடத்துல 2 பார்வை மோதுது. மினியோட அப்பாவுக்கு தான் பொண்ணு கல்யாண நாள்ல ஒரு முன்னாள் குற்றவாளி வந்து நிக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா ரஹ்மத்தோட மனசுலயோ பல வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போன அந்த சின்ன பொண்ண பாக்கணுங்கிற ஏக்கம் மட்டும்தான் இருக்கு. அவளுக்காக திராட்சையும் உலப்பழங்களும் கூட வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா அடுத்ததான் நடக்க போற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருந்த எல்லாருடைய மனசையும் மாத்தப் போகுது. ஒரு சின்ன கசங்கி போன காகிதம் ரஹ்மத்தோட மனசுல ஒளிச்சு வச்சிருந்த ஒரு பெரிய உண்மைய வெளியே கொண்டு வரப்போகுது. மினியோட அப்பா அவரை போகச் சொல்லும்போது ரஹ்மத் ரொம்ப உடைஞ்சு போய் ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கும் என் ஊர்ல அவள மாதிரி ஒரு சின்ன பொண்ணு இருக்கான்னு சொல்றாரு. மினி மேல அவர் ஏன் இவ்ளோ பாசம் வச்சிருந்தாருங்கிறதுக்கு உண்மையான காரணம் அப்பதான் புரிய வருது. அப்பதான் அவர் தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு பொருளை எடுக்கிறாரு. பல வருஷமா தான் உயிருக்கும் மேலா அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு. அந்த ஒரு பொருள் எல்லாத்தையும் மாத்திடுது. அது அது வேறொன்னும் இல்ல, சாம்பல்ல பதிஞ்ச ஒரு சின்ன குழந்தையோட கைரேகை. ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற அவரோட சொந்த மகள் பார்வதியோட கைரேகை அது. அந்த ஒரு நொடி மினியோட அப்பாவோட மொத்த பார்வையுமே மாறிடுது. அவர் கண்ணுக்கு இப்போ தெரியறது ஒரு காபூலிவாலாவோ இல்ல ஒரு குற்றவாளியோ இல்ல, பலாயிரம் மைல் தள்ளி தம் மகளை பிரிஞ்சு வாடுற தன்ன மாதிரி இன்னொரு அப்பா.
அந்த நொடியில அவங்களுக்கு நடுவுல இருந்த மொழி, நாடு, சமூகம்னு எல்லா தடையும் உடைஞ்சு போகுது. சரி, கதை இங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். இத்தனை வருஷம் கழிச்சும் இந்த காபூலிவாலா கதை ஏன் நம்ம மனசுல நிக்குது? ஏன் இது ஒரு கிளாசிக்னு சொல்றோம்? அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த கதை ஏன் நம்மள பாதிக்குதுன்னா, இது பேசுற விஷயங்கள் ரொம்ப ஆழமானவ. ஒரு அப்பாவோட பாசம் உலகத்துல எங்க போனாலும் ஒண்ணுதான். மனுஷங்க பீச்ல இருக்கிற தொடர்பு எந்த எல்லையையும் தாண்டி நிக்கும். காலம் எப்படி எல்லாத்தையும் மாத்துது. பிரிவோட வலி, அதோட ஏக்கம் எல்லாத்துக்கும் மேல தப்பா ஒருத்தரை நினைக்கிற எண்ணத்தை உடைக்கிற பச்சாதாபம், இந்த உணர்வுகள் எல்லாம் சேர்ந்துதான் காபூலிவாலாவை ஒரு மாஸ்டர் பீஸா மாத்துது. ரஹமத்தோட நிலைய முழுசா புரிஞ்சுகிட்ட மினியோட அப்பா ஒரு அற்புதமான விஷயத்த செய்றாரு. கல்யாண செலவுல சிலத குறைச்சுக்கிட்டு அந்த பணத்தை ரஹமத் கிட்ட கொடுக்கறாரு. எதுக்குன்னா, அவர் திரும்ப ஆப்கானிஸ்தான் போய் தம் மகளை பாக்குறதுக்காக. இந்த ஒரு செயலால அந்த கல்யாணத்துக்கே ஒரு கருணை நிறைஞ்ச புதிய அர்த்தம் கிடைச்சதா அவர் உணர்றாரு.